தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழகம் வராரு, அவரை ஓபிஎஸ் அவர்கள் மீட் பண்ண போறாரு. ஸோ என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் அவர்கள் வரப்போறாரா, இதை எடப்பாடி அவர்கள் எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்ட்டு தொடர்பாக பேச போறோம். அதன் பிறகாக ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துல ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, நிறுவன தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பாமகவுடைய நிறுவன தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ராமதாஸ் அவர்களை தான் திமுக தலைவராக பார்க்குது. ஆனா அன்புமணி நான் தான் பாமக தலைவர்னு சொல்றாரு. ஸோ இந்த டாபிக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியான தலைப்புகளை நம்ம எடுத்து விவாதிக்க போறோம். அதற்கு உள்ளாக மக்கள் சில கேள்விகளையும் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நிறைய தெரிவிச்சிருக்கீங்க. ஸோ அது தொடர்பாகவும் நம்ம இதுல விவாதிக்க போறோம். அந்த செஷன் கொஞ்சம் உள்ள இருக்க பொழுது தொடர்ந்து வீடியோ பாருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக நாங்க விடை கொடுக்குறோம். அதே போல இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னாலும் நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை நாளைக்கு நாங்க எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியாக, ஓபிஎஸ் மோடி அவர்களை மீட் பண்ண போறாரு, என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் வர போறாரா, எடப்பாடி அவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்திருக்கு. ரைட். இப்ப மோடி அவர்கள் தமிழகம் வரார். பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான் அது. ஸோ இப்ப அரசியல் ரீதியாகவும் பெரிய முக்கியத்துவம் அதுக்கு கண்டிப்பா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கிறார், மோடி அவர்களாம் சந்திக்கணும் அப்படின்ற விருப்பம் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, மோடி அவர்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப லேட்டஸ்டா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் அதுக்கு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறாருன்னா அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி பாக்குறேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருக்கார் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ரெண்டாவது, அவருக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இல்லை, ஓபிஎஸ்க்கான தேவை யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப டிவிகே என்டிகே 2 கட்சி இருக்காங்க. இந்த 2 கட்சிகள் பத்தி இன்னைக்கு கூட பார்த்தோம்னா உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் விட்டு அலைன்ஸ்ல சேரலாம், திமுக அப்படின்ற கட்சியை வீழ்த்ததுக்காக சேரலான்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏதோ ஒரு வகையில இவங்க ஒரு பேசு பொருளாவே இருக்காங்க. பிஜேபி அவங்களை அலைன்ஸ்குள்ள கொண்டு வரணும்னு பேசினாங்க. ஏன் அவங்கள பத்தி இந்த கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க? அதுக்கான காரணம் அவங்களோட தேவை அவங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்டிகேவோ டிவிகேவோ இந்த அலைன்ஸ்ல சேர்ந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓபிஎஸ் பத்தி ஏன் அந்த மாதிரி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க, பாஜக பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே ஓபிஎஸ் அவர்களை பத்தி பெருசா பேசல. அதுக்கான காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களோட தேவை பெருசா யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவர் அகாமடேட் பண்ணா அவரால் வரக்கூடிய பலனை விட அவரால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ? என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் எப்படி அகாமடேட் பண்றது? முன்னாள் முதலமைச்சராக வேற இருந்திருக்காரு. ஸோ ஒரு சீட்டு கொடுத்து அவர் ஆஃப் பண்ண முடியாது. அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 சீட்டாச்சும் கொடுக்கணும். ஆனா 5 சீட்டுக்கு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி அந்த அமைப்பு ஒருத்தா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதெல்லாம் அகாமடேட் தான் பிரச்சனையா இருக்கு. அப்போ அகாமடேஷன் வரும்போது அது டிவிகே விஷயத்துலயும் பிரச்சனை தான். டிவிகேவோட நீங்க அலையன்ஸ் வைக்கலாம்னு முடிவு பண்ணா அடுத்த டிவிகே எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க? எவ்வளவு சீட்ஸ் கொடுக்க போறீங்க? என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்த போறீங்க? ஆமா, டிவிகேவும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஓகே, அகாமடேட் பண்ணா டிவிகேவை நீங்க அலையன்ஸ்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் அகாமடேஷன் பண்ற பிரச்சனை வரும். பட் இருந்தாலும் நீங்க பேசுறீங்களா, டிவிகேவை பத்தி பேசுறீங்களா, அகாமடேஷன்ன்றது எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை வரும். பாஜகவை நீங்க அலையன்ஸ்குள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, அப்ப அங்கேயும் எப்படி அகாமடேட் பண்ண போறோன்ற பிரச்சனை வரும். என்டிகேவுக்கும் அந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த அகாமடேஷன்ன்றது எல்லா இடத்துலயுமே பிரச்சனை வரும். அதுதான் சார், அது பலன் அதிகமா இருக்கு. ஸோ அதனால சில காம்ப்ரமைஸ் பண்ணி கூட அவங்களை அகாமடேட் பண்ணலாம். ஆனா இங்க பலன் கம்மியா இருக்கு, அகாமடேட் பண்ணும்பொழுது பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் நினைக்கிறாங்க. பட் இப்ப என்னன்னா, அவங்க எல்லாம் டெஸ்பரேட்டா வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணு ஓப்பனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு ஓபிஎஸ் அவர்கள், விருப்பத்தை தெரிவிக்கிறார். அதுவே என்னன்னா அது ஒரு பலவீனம் தானே. நீங்களா இல்ல போறீங்க. இதுக்கு முன்னாடி அமித்ஷா வந்தாரு. அமித்ஷா தமிழ்நாடு வரும்போது ஓபிஎஸ் மீட் பண்ணல. அப்ப அதுக்கு வருத்தப்பட்டு இருந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அவரு சந்திக்கல, அதை விட்டுறலாம் இல்லையா? நீங்க அதை இல்ல எனக்கு அது வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ரீசெண்டா ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருத்தர் பேசும்போது நாங்க காலைல வேணாலும் விழுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை, இவ்வளவு தூரம் இறங்கி போக வேண்டியதும் இல்லை. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப அரசியல்ல 2 விதமான அரசியல் இருக்கு. ஒண்ணு பலத்துல இருந்து அப்ரோச் பண்ணுவாங்க, என்கிட்ட பயங்கரமான பவர் இருக்கு, நான் யார்கிட்டையும் போய் நெகோசியேட்லாம் பண்ண மாட்டேன், நீங்க வேணா என்கிட்ட வாங்கம்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட
போறதுக்கும் நீங்க என்கிட்ட வரதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா என்கிட்ட அப்பர் ஹேண்ட் இருக்கும் நெகோஷியேட் பண்றதுல, இல்ல ஏன்னா உங்களுக்கு அந்த தேவை இருக்கனால நீங்க என்கிட்ட வரீங்க. அப்ப எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்கெனிங் பவர் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்தை நோக்கி எல்லாருமே போனாங்க. ஸோ அந்த மாதிரி பவர்ல இருந்து அரசியல் பண்றது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா பலவீனத்துல இருந்து அரசியல் பண்றது. ஓபிஎஸ் அவர்கள் ட்ரெடிஷ்னலாவே அப்படிதான் அரசியல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். எப்பவுமே ஒரு பலவீனமான ஒரு பொசிஷன்ல இருந்து அவர் அரசியல் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் ஏன் செலக்ட் பண்ணாங்க? பலமான ஆளு கிடையாது அப்படின்னு. ஆமா. சோ ஓபிஎஸ் அவர்கள் பெரிய ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது, நமக்கு எதிராக திரும்பிட மாட்டார். சோ அவரோட பலவீனம் வீக்னஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் ஆனா சசிகலா அவர்களுக்கு எதிராக திரும்பிட்டார்ல. சசிகலா அவர்களுக்கு எதிராக திரும்பினார். ஏன்னா அவரோட ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் அப்படின்ற இண்டிவிஜுவலுக்கான ஸ்பேஸ் இல்லாம பண்றாங்க. அப்ப அவரு சேலஞ்ச் பண்றாரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெயலலிதா அவர்கள் இவரை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இவரோட வீக்னஸ். ஸோ என்னைக்குமே இவரோட வீக்னஸ் வந்து அதுதான், இவரோட வீக்னஸ் வச்சுதான் இவர் பொலிட்டிக்ஸே பண்றாரு. சசிகலா அவர்களை இவர் அட்டாக் பண்ணாலும் பாஜக இவரை யூஸ் பண்றாங்களா அந்த இடத்துல. சோ பாஜக கிட்ட இவரு அந்த இடத்துல போய் அவங்க கிட்ட ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாருல, பாஜக பேக்ல இருந்து இயக்குறாங்கல்ல. சோ அந்த விஷயம் நடக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம்னா இவர் ஒரு வீக்னஸ்ல இருந்தே பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இரட்டை தலைமை இருக்கும் போதும் அதுல செகண்ட் பார்ட்னரா தான் இருக்காரு. நான் வீக்கான பார்ட்னரா இருக்கேன், பட் நான் பார்ட்னரா இருப்பேன், இரட்டை தலைமையில நானும் ஒரு தலைமையா இருப்பேன் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னரா இருக்காரு. ஸோ கம்ஃபர்டபுளா எப்பவுமே அந்த செகண்ட் பொசிஷன்ல இருந்துக்கிறது, ஒரு வீக்கான ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் டீல் பண்றது. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நேரமும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சைட்லைன் பண்ணப்படுறீங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பெரிய ஸ்பேஸே இல்லை. அதுவும் குறிப்பா என்னன்னா, மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்கை நீங்க பெரிய அளவில் இழந்திருக்கீங்க. உங்களுக்குன்னு சில ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பட் ஓவரால் தமிழ்நாடு முழுக்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பெருசா டேமேஜ் ஆகுது. இப்ப தர்ம யுத்தம்லாம் பண்ணும்போது ஓபிஎஸ்க்கு பெரிய ஒரு இமேஜ் இருந்தது, பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேவரபிளான இமேஜ் இருந்தது. மக்களுக்கு அவர் மேல ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருந்தது. ஆனா அவர் ரிவர்ஸ் வாங்கும்போது அந்த இமேஜ் எல்லாம் உடையுது. ஸோ ஒவ்வொரு நேரமும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஸ்லோவா உங்களுக்கு இமேஜ் உடையுது. ரெண்டாவது என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட கட்சியும் இல்லை, டிடிவி கிட்ட ஒரு கட்சி இருக்கு. ஸோ அப்ப கட்சியும் இல்லை அப்படின்ற சூழல் வரும்போது உங்களுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டியும் கம்மியாகுது. இப்ப ஓபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ரென்த் என்ன? ஓபிஎஸ் அவர்களால் என்ன டெலிவர் பண்ண முடியுது எலெக்ஷன்ல? அதிமுகவுக்கும் பாஜக ஒரு கம்யூனிட்டி ஓட்டை போலரைஸ் பண்ணி தர முடியும். எக்ஸாக்ட்லி, ஒரு கம்யூனிட்டியோட ஓட்ஸை வந்து டெலிவர் பண்ண முடியும் எலெக்ஷன்ல. அதை ஓட்ஸா கன்வெர்ட் பண்ணி இந்த அலையன்ஸு கொடுக்க முடியும். அதே வேலையை டிடிவியாலையும் பண்ண முடியும். ஸோ இப்போ டிடிவி ஓபிஎஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. எப்பவுமே ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரிய கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா, முஸ்லீம் ஓட்ஸை டார்கெட் பண்ணணும்னா இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கட்சிகளும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. முஸ்லீம் ஓட்ஸை டார்கெட் பண்ணா அதுல ஒரு முஸ்லீம் கட்சியை உள்ள கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களோட ஓட்ஸை கொண்டு வரணும்னா ஒரு கட்சியை உள்ள கொண்டு வருவாங்க. என்டிகே டிவிகேன்னு 2 கட்சி இருக்கு. 2 கட்சியுமே அதிமுகவுக்கு தேவையில்லை. 2ல ஒரு கட்சி வந்தாலே போதும். 2ல ஒரு கட்சி வந்தாலே ஜெயிக்க போற கூட்டணி அதிமுக தான், அதிமுக கூட்டணி தான்ற இமேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு 2 கட்சி தேவையில்லை, ஒரே வேலையை செய்யக்கூடிய 2 கட்சி தேவையில்லை. ஸோ அந்த வகையில ஓபிஎஸ் அப்படி பார்த்தாலுமே டிடிவி விட ஓபிஎஸ் வந்து வேல்யூ கம்மியான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா தான் இருக்க. ஓபிஎஸ் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை டிடிவி அவர்கள் செஞ்சுட்டு போயிடுவார். அப்படி அவங்க ஓபிஎஸ் அவர்களோட தேவை இருக்கு, அந்த ஓட்ஸை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா டிடிவி வச்சே பண்ணிக்கலாம், பெட்டரா பண்ணலாம். அவர்கிட்ட ஒரு பார்ட்டி இருக்கு. ஆமா, அவர்கிட்ட அந்த பார்ட்டி இருக்கு, இன்னும் பெட்டரான செல்வாக்கு இருக்கு. அவர் ஒரு இண்டிவிஜுவல், அவர் ஒரு ஆர்கனைசேஷனை வச்சிருக்காரு. ஸோ இன்னும் பெட்டரா டிடிவி வழியா அந்த வேலையை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தேவர் ஓட்டுகளை நம்ம உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்க பெரிய ரோல் இல்லை. ஸோ இப்ப இந்த மாதிரியான சூழல் வரும்போது ஒரு கிராஸ் ரோட்ஸும்பாங்கல்ல, ஒரு கார்னர்ல அப்படியே மாட்டிட்டு இருக்காரு அவரு. ஓபிஎஸ்க்கு இப்போ எந்த பக்கமும் வேல்யூ இல்லைன்றீங்க. ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு டிசைன். மோடி அவர்கள் மீட் பண்ண டைம் கொடுக்குறாரு அப்படின்னா ஏதோ காரணமா தானே கொடுப்பாங்க அதை. கரெக்ட். ஸோ மோடி அவர்களை இப்போ அவர் மீட் பண்றாரு. இந்த மீட்டிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அவரு ரிக்வஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுது. ரைட், அவரு வழிய போய் எனக்கு இந்த மாதிரி பார்க்க விருப்பம் இருக்குன்னு சொல்லி அந்த மீட்டிங் வந்து இப்ப ஒழுங்காது. ஸோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அதிமுக தரப்புல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு எக்ஸாக்டா என்னன்னு நமக்கு சொல்ல முடியல. பட் நான் ஒன்னு சொல்றேன், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இவனால சைட்லைன் பண்ணப்பட்டிருக்காருல, பெருசா பாஜகவும் முக்கியத்துவம் கொடுக்கல, அதிமுகவும் கொடுக்கல. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருமே ஓபிஎஸ் பெருசா டீல் பண்ணல. அதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, அதிமுகவை பொறுத்தளவுல அப்கோர்ஸ்
ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? அவங்க ஏதோ ஒரு வகையில அவருக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கலாம்ல, இந்த கூட்டணியில நீங்களும் இருக்கீங்கன்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று பேசியிருக்கலாம். பட் அது எதுவுமே பாஜக பேசல. அதுக்கான காரணம் மேபி என்னவா இருக்கும்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்க எல்லா டோர்ஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஜக போய் சேர்றது தான் அவருக்கு ஒரே ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதிமுகவும் ஆப்ஷன்ல, அதே மாதிரி நம்ம கூட்டணியில நமக்கு எந்த ரோலும் இருக்காது அப்படின்ற ஒரு சூழல் வந்ததுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பாஜக போய் டைரக்டா இணையறது தான் நமக்கு ஒரே வாய்ப்பு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஒருவேளை பாஜக எங்க கூட ஸ்ட்ரைட்டா இணைஞ்சிருங்க அப்படின்றதுக்காக இந்த நெருக்கடி தராங்களோ? சோ கூட்டணி டோர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஜகன்ற ஒரு டோர் மட்டும் தான் இப்ப அவருக்கு ஓப்பனா இருக்கு. இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தளவுல அவர் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸான லீடர் கிடையாது. ஆனா சவுத்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது பெரிய அசட் பாஜகவுக்கு. ஸோ அந்த இடத்துல நயனார் நாகேந்திரனோட ஸ்ட்ரென்த் பாஜகவோட ஸ்ட்ரென்த்தா மாறிடுச்சு. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் குறிப்பா சில பகுதிகளில் ஸ்ட்ரென்த் இருக்கு. தேனியா இருக்கலாம், ராமநாதபுரமா இருக்கலாம், ராமநாதபுரமா இருக்கலாம், சிவகங்கையா இருக்கலாம். இந்த பகுதிகளில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இப்போ ஓபிஎஸ் அப்படின்ற இந்த இண்டிவிஜுவல் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பாஜகவோட ஸ்ட்ரென்த்தா மாறிடும். ஸோ அப்ப நீங்க ஓபிஎஸ் இந்த அலையன்ஸ்குள்ள அகாமடேட் பண்ணாம தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ்க்கு அவர் நிறைய கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாக்குறாரு, மாநாடுன்றாரு, புது கட்சி இதெல்லாம் பேசுறாங்க. பட் அதெல்லாம் பெருசா மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு அலையன்ஸ் டோரை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓபிஎஸ்க்கு லாஸ்ட் அவர் இங்கதான் சேரணும். பாஜக தவிர ஒரு ஆப்ஷன் கிடையாது அவருக்கு. மேபி அது கூட அவருக்கு பாஜகவோட பிளானா கூட இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனா டிவிகேக்கு ஆதரவு தரப்போறேன் அப்படின்லாம் பேசுறாரு இல்லையா? ஆதரவு தரப்போறேன்னு சொல்லல, ஆனா டிவிக்கு நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய் அவர்களை மீட் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்றாரு, மாநாட்டில் கலந்துக்க போறேன் அப்படின்லாம் பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க டிவிகே ஒரு ஆப்ஷனா பார்க்க மாட்டாங்களா? எப்படி இப்ப டிவிகே கார்டை கையில் எடுக்கிறதா இருக்கலாம், நான் புது கட்சி மேபி தொடங்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் டாக்டிஸ் தான். டிவிகேவோட போய் நீங்க அலைன்ஸ் வைக்கிறதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க இவ்வளவு நாளா ட்ரெடிஷ்னலான ஒரு பொலிட்டிஷியனா இருந்து பழகிட்டீங்க, அதிமுகவோட டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்ப ஒரு சீனியரான இங்க இருக்கக்கூடிய நார்மல் பொலிட்டிஷியன், நீங்க கமர்ஷியல் பொலிட்டிஷியன் கூட சொல்லலாம். ஒரு எலெக்ஷன் வருதுன்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது, இதுதான் உங்களோட ஸ்டைல் ஆஃப் பொலிட்டிக்ஸ். டிவிகேல போய் நீங்க ஃபிட் ஆக முடியாது. டிவிகேல சீட்ஸ் ஜெயிக்க போறது கிடையாது அவங்க. ஸோ நீங்க ஒரு விதமா எலெக்ஷன் அணுகுவீங்கல்ல, அக்ரெசிவா ஒரு தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் டிவிகே பண்ண மாட்டாங்க. டிவிகேவை பொறுத்தளவுல அவங்க விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சென்டரா வச்சு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த அதிமுக கூடிய இந்த கேடர் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் டிவிகே கிடையாது. மைன்யூட்டா மைக்ரோ லெவல்ல ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு வீடை மேனேஜ் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் டிவிகேவாலையோ என்டிகேவாலையோ பண்ண முடியாது. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஓட்ஸ் இருக்கு, பட் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. பட் நீங்க அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பொலிட்டிஷியன், நீங்க பொலிட்டிக்ஸ் அப்ரோச் பண்ற விதம் இருக்குல்ல, அதுவும் டிஃப்ரெண்ட். நிறைய பணத்தெல்லாம் செலவழிச்சு ரொம்ப கமர்ஷியலா நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ உங்களால அங்க போய் ஃபிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு சீட் கொடுத்தாலும் ஒரு சில சீட்ஸ் உங்களுக்கு மேபி கொடுக்கலாம், அது எப்படி கன்வெர்ட் ஆகும்? இப்ப நீங்க இந்த கமர்ஷியல் மெத்தட்ல நிறைய பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பொலிட்டிக்ஸ்குள்ள என்டர் ஆறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும். நீங்க சீட்ஸா கன்வெர்ட் ஆகணும், நீங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாலும் ஒரு பெரிய கட்சியில நீங்க பார்ட்டா இருக்கணும், அதிகாரத்தோட நீங்க க்ளோஸா இருக்கணும். அப்பதான் அது உங்களுக்கு பினான்சியலா அது உங்களுக்கு லாபகரமா அமையும், சஸ்டைனபிளா இருக்கும். பட் நீங்க டிவிகேவோட போனீங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே இருக்காது. ஒன்னு வின்னிங் சீட்ஸே இருக்காது. அப்படியே இன்கேஸ் இப்ப ஓபிஎஸ் அவரோட தனிப்பட்ட செல்வாக்கை யூஸ் பண்ணி ஜெயிச்சாலுமே கூட டிவிகேன்ற ஒரு கட்சியில நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிறதால உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் வராது. ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பிஜேபியில் இணைவது. ஆமா, இவங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல அவரை சேர்க்காம சைட்லைன் பண்ணியே வச்சிருந்தாங்கன்னா வேற வழியே கிடையாது, அங்கதான் போகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, வாரிசு அரசியலுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நீங்க வரலாம், அதாவது மக்கள் வரக்கூடாதா முதலமைச்சராக, நான் வரக்கூடாதா, இது இருக்கார் விஜயபாஸ்கர் இவர் வரக்கூடாதா, யாரு வேணா முதலமைச்சராக வரலாம். ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குடும்பம் மட்டும் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கு கண்டிப்பாக 26 நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றாங்க எடப்பாடி. என்ன பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நான் எதை சொல்லுவேன்னா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். தாத்தா சிஎம் ஆகுறாரு, அதுக்கப்புறம் அவரோட பையன் சிஎம் ஆகுறாரு, பேரன் டெப்யூட்டி சிஎம் ஆகுறாரு. இப்போ ஒரே ஃபேமிலியில சிஎம் அண்ட் டெப்யூட்டி சிஎம் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே இந்த பதவிகள் ரொம்ப ஈஸியா கைக்கு சேருது. வாரிசுகள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சேருது. தமிழ்நாட்டுல நீங்க வாரிசா இருந்தாதான் சிஎம் ஆக முடியும். அட்லீஸ்ட் திமுக ஆட்சி நடக்கும்போது ஒரு வாரிசா நீங்க இருந்தாதான் நீங்க சிஎம் ஆக முடியும். அப்ப உங்களோட உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம 7-8 கோடி மக்கள் இருந்தாலும் நம்ம யாருக்கும்
சிஎம் அப்படின்ற அந்த பதவியில போய் உட்கார முடியாது. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலில இருந்து வந்தா மட்டும்தான் அவங்களால அந்த பதவியில போய் உட்கார முடியும். ஸோ இப்ப மேல இந்த மாதிரியான ஒரு மோசமான சிஸ்டம் இருக்கும்போது கீழேயும் அதுக்கேற்ற மாதிரி மாத்திடுவாங்கல்ல. கீழேயும் இப்ப மினிஸ்டர்ஸும் பார்த்தோம்னா அதே மாதிரி வாரிசுகள், எம்எல்ஏ ஸ்கூல்லையும் வாரிசுகள், எம்பி ஸ்கூல்லையும் வாரிசுகள், எல்லா இடங்கள்லயும் வாரிசுகள் ஆக்குபை பண்றாங்க. வாரிசுகள் எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சாதாரண பொதுமக்களுக்கு எந்த இடமும் இருக்காது, ஸ்பேஸும் இருக்காது. ஸோ இது ரொம்ப 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 சீரியஸான பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை இபிஎஸ் கண்டினியூஸா பேசுறாரு. ரெண்டாவது, திமுகவுக்கு ரொம்ப கோவத்தையும் வலியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூ இது. வாரிசு அரசியல டச் பண்ணா திமுகவுக்கு டெஃபினட்டா பிடிக்காது. பட் இருந்தாலும் இப்ப அதை ஏடிஎம்கே அட்டாக் பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 years பெருசா அட்டாக் பண்ணல. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே பெருசா ஆக்டிவாவும் இல்ல, பெருசா திமுக ரொம்ப அக்ரெசிவா சீண்டக்கூடிய விஷயங்களை ஏடிஎம்கே பண்ணல. இப்ப ரொம்ப முக்கியமான இந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் திமுக ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டை வந்து எக்ஸாக்டா அடிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். வாரிசு அரசியல் தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. வாரிசு அரசியல் வந்து நம்ம பார்க்கும்போது சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். நமக்கு எக்ஸாக்டா கனெக்ட் பண்ண முடியாது, ஆனா அதுதான் காரணம். ஏன்னா இப்ப வாரிசுகளை நீங்க பவருக்கு கொண்டு வரீங்கனாலே அன்குவாலிஃபைட் லீடர்ஸை நீங்க மேல உட்கார வைக்கிறீங்க. இப்போ ஒரு கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனியை லீட் பண்றவன் அந்த 15 பேரோட பெட்டரா இருக்கணும்ல. அப்பதான் அவனுக்கு அந்த 15 பேர்ட்டு நல்லா வேலையை வாங்க முடியும், பெட்டரா லீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட தலைவரா ஒருத்தர் போய் மேல உட்கார்றாருன்னா இருக்கக்கூடிய அந்த 7 கோடி பேரோட அவரு பெட்டரா இருக்கணும்ல. நான் தான் பெரிய ஒரு லீடர், பவர்ஃபுல் லீடர், எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் உள்ள லீடரா அவர் இருக்கணும். அப்பதான் அவர் அந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு போக முடியும், மாநிலத்தை வழிநடத்த முடியும். ஆனா அதிகாரிகள் இருக்காங்க, சோ அவங்க கைட் பண்ணுவாங்க. அதை வச்சு ஓரளவுக்கு இவங்க டிசிஷன் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் இல்லையா? இருக்கலாங்க, அது இருக்கலாம், ரைட். ஆனா நீங்க ஏன் பெஸ்ட் லீடரா தான் இன்னும் பெட்டரா இருக்கும்ல. நான் என்ன கேட்கறேன்னா, ஏன் அந்த இடத்துல ஒரு வீக்கான ஆள் உட்கார்ந்துருக்கணும்னு கேட்கிறேன். அதிகாரிகள்லாம் இருக்காங்க, ரைட்டு. ஆனா சிறப்பான ஒரு லீடர் இருந்தா ஒன்னும் தப்பு நடந்துராது, ஒன்னும் நம்ம ஸ்டேட்டுக்கு ஒன்னும் பின்னாடியே வந்துடாது. உள்ளதுலேயே திறமசாலி, உள்ளதுலேயே தகுதியான ஒருத்தர் நாங்க உட்கார வைக்கிறதுல என்ன குறைச்சல், என்ன தப்பு? இது என்ன மன்னராட்சியா? ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் பவர்ல வந்து உட்கார முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய அவலமான ஒரு விஷயம். நம்ம மன்னராட்சியிலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஜனநாயகமான ஒரு சிஸ்டம்ல நம்ம இருக்கோம். நம்ம லீடர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஆனா அந்த உரிமை நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கு ஸ்லோவா பறிக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லீடர்ஸ்லாம் செலக்ட் பண்ண முடியாதோ, எலெக்ட் பண்ண முடியாதோ, அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம திரும்ப தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில இருந்து தான் லீடர்ஸ் வர முடியுன்ற சூழல் இருக்கு. அந்த வாய்ப்பு உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம கண்ணு முன்னாடி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அப்ரூவலோட நடந்திருக்கு. ஆனா மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க. ஏன் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, ஆமா இப்ப அவர் இறங்கிட்டா நம்மளா போய் சிஎம் ஆக போறோம், நம்ம அவ்வளவு வேகமா மேல போய் ஏறி உட்காந்துட போறோம். சோ இந்த மைண்ட் செட்ல மக்கள் இருக்கும் பொழுது மக்கள் அதை ஏத்துக்கிட்டு இத்தனை தலைமுறை வந்து உருவாக்கி இவங்க எல்லாருக்குமே ஓட்டு போட்டு அடுத்த தலைமுறைக்கு ஓட்டு போட அளவுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ எப்படி இதை மாத்தி இது என்ன மக்களிடையே வந்து ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தி வாக்கை வந்து அறுவடை பண்ண முடியும்? எக்ஸாக்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிஎம்ன்றது என்னப்பா, ஒரு போஸ்ட். நானா சிஎம் ஆக போறேன், யாரோ ஆக போறாங்க. நான் ஒன்னும் தமிழ்நாட்டிலே சிறந்த தலைவர்லாம் கிடையாது, யாரோ ஆயிட்டு போறாங்க, எனக்கு என்ன வந்து நம்ம நினைப்போம். ஆனா மேல சிஎம் ஒரு ஃபேமிலி கைப்பற்றிட்டாங்கன்னா அடுத்தது கீழே மினிஸ்டர் பதவிகளை மற்ற ஃபேமிலிஸ் கைப்பற்றுவாங்க. அதுக்கு கீழே எம்பி சீட்ஸை மற்ற ஃபேமிலிஸ் கைப்பற்றுவாங்க. அதுக்கு கீழே எம்எல்ஏ சீட்ஸை மற்ற ஃபேமிலிஸ் கைப்பற்றுவாங்க. என்டையர் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டா இல்லாம, தகுதி அடிப்படையில இல்லாம, இந்த மாதிரி வாரிசுகளை உள்ள கொண்டு வர மாதிரியான இந்த பழைய ஒரு கட்டமைப்பை நீங்க உள்ள திணிக்கிறீங்க. அது என்டையர் சிஸ்டமையுமே அது பலவீனப்படுத்திடும். ஸோ அப்ப அதுக்கு கீழேயும் இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் நடக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுப்போம், அவரு வாரிசுகள் உள்ள இறக்கிட்டாருன்னு வச்சுப்போம். அடுத்தது அவரோட வாரிசை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை தான் கீழே பண்ணுவார். அவர் வாரிசை எவனும் சேலஞ்ச் பண்ணாத மாதிரி மற்ற ஃபேமிலிஸை உள்ள கொண்டு வருவார். கீழேயும் அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டாப் டு பாட்டம் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றீங்க. ஒரு படைய இப்ப நம்ம ஃபியூடல் சிஸ்டம்லாம் உடஞ்சிருச்சுன்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிலப்பிரபுத்துவ அமைப்பை நீங்க திருப்பி கட்டமைக்கிறீங்க. குடும்பம் அப்படின்ற அந்த அமைப்பை சுத்தி ஒரு பெரிய ஒரு ஃபியூடலிஸ்டிக் சிஸ்டம் நீங்க கட்டமைக்கிறீங்க, திரும்ப கட்டமைக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இதெல்லாம் எப்படி பண்றீங்கன்னா, முற்போக்கெல்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்றீங்க. மிகப்பெரிய முற்போக்காளர் நாங்க தான் பெரியாரிசம் பேசுறோம், நாங்க தான் மார்க்சிசம் பேசுறோம். ஆனா இதெல்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்றீங்க. நம்மளும் நீங்க சொன்ன மாதிரி மக்களும் ஏத்துக்கிறாங்க. இதை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றதை விட நம்ம எப்படி பார்க்கலாம்னா, மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது.
மக்களை பொறுத்தளவில் எப்படின்னா, இன்னைக்கு நம்ம எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு இந்த சிஸ்டம்ல பிரச்சனை இருந்தாலும் நான் இந்த எலெக்ஷன்ல கம்பீட் பண்ணி நான் அந்த சிஸ்டமை மாற்ற முடியாது. உங்களுக்கும் எனக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுனாலே நான் ஒரு 20 கோடி ரூபாய் செலவழிக்கணும் இன்னைக்கு. ஸோ இப்போ 20 கோடி ரூபாய் யாரால இன்வெஸ்ட் பண்ண முடியும்? சாதாரண பிசினஸ் மேன் கூட 20 கோடி ரூபாய் சும்மா தூக்கி போட மாட்டான். அரசியல்வாதியால தான் அது முடியும். அரசியல்வாதியால, அரசியல் கட்சிகளால தான் முடியும். ஸோ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா ஆயிரக்கணக்கான பிசினஸ் மேன் இருந்து பெரிய நிறைய பணக்காரர்கள்ட்ட இருந்து அவங்க பணத்தை மொபிலைஸ் பண்ணுவாங்க. அதான் அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஸ்ட்ரென்த். இதான் நான் சொல்றது. இப்போ விஜய் மாதிரியான இண்டிவிஜுவல் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அவங்கனாலையும் இந்த மாதிரி சிஸ்டம் கூட சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இது திமுக அப்படின்றது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஏகப்பட்ட பிசினஸ் மேன், ஏகப்பட்ட பெரிய பண முதலிகள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இன்ஸ்டிடியூஷனை. ஆர்டி மார்ட்டின் கூட 500 கோடி கொடுத்திருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. குட்டி முதலாளி, பெரிய முதலாளி, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அதனால பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கும். 20 கோடி ரூபாய் அவங்களால ஈஸியா ஒரு தொகுதிக்கு அசால்ட்டா செலவழிக்க முடியும். நம்மளால அப்படிலாம் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்லோவா அந்த சிஸ்டமை கரப்ட் பண்ணி எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணணும்னாலே உங்களுக்கு இவ்வளவு பணம் இருந்தால் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும்னு ஆக்கிட்டீங்க. அப்ப அவ்வளவு பணத்தை யாரால செலவழிக்க முடியும்? பெரும் முதலாளிகளும் பண்ண முடியாது. தமிழ்நாடு லெவல்ல பெருமுதலாளிகளால கூட அது பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஒரு கட்சியால மட்டும்தான் பண்ண முடியும்ன்ற சூழல் கொண்டு வரீங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சி ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப இதுல என்ன ஜனநாயகம் இருக்கு? நம்ம சொல்லிக்கலாம் ஓட்டு போட்டு தானே வந்தாங்க அப்படின்னு. ஓட்டிங்க மட்டும் தான் போட முடியும். நான் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, நீங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது, யாராலையும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டிடியூஷனால மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும் இந்த எலெக்ஷன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால சிஸ்டமே அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபேவரபுளா மாத்திட்டாங்க. சிஸ்டம் பிரச்சனையா இருக்கு, இது தவறான ஒரு முறை அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா இது வாக்கா மாறுமான்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா வாக்கா மாறும் அப்படின்னு பட்சத்தில் திமுக 2024 கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எதுவுமே ஏன்னா அப்பொழுதே உதயநிதி அவர்களை கொண்டு வந்துட்டாங்க, அமைச்சராக்கிட்டாங்க. ஸோ அப்பயே பிரச்சனையா இருக்கும், பேக் ஃபயர் ஆயிருக்கும். ஆனா 26லயும் நம்ம இதை கையில் எடுக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கிறாங்க, டிவிகே, என்டிகே எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஆனா இது ஒர்க் ஆகுமா, வாக்கா மாறுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வாக்கா எப்ப மாறும்னா, இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் கிரியேட் ஆகுதுல்ல. அவர் ஆட்சி முடியறதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு அலை கிரியேட் ஆகுது. ஸோ அப்ப கிரியேட் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். கரெக்ட், மீடியாவோட ஸ்ட்ரென்த்தோட அதை பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இபிஎஸ் அப்படின்றவர் ஒரு வீக்கான லீடர். அவர் கையில பெரிய ஸ்ட்ரென்த் இல்ல, பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இல்ல, அவரு தவறான முறையில பவருக்கு வந்துட்டார் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. ஸோ வீக்கான லீடர். களத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த வீக்கான லீடரை இந்த இஷ்யூஸோட கனெக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க வெறுமனே இபிஎஸ் மட்டும் ஒரு வீக்கான லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அது செட் ஆகாது. ஆனா களத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் இவருதான்ற மாதிரி அதையும் இதையும் கனெக்ட் பண்றீங்க. இதெல்லாம் காரணம், ஆமா இவருதான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணும்போது அது வெடிக்குது. இங்கேயும் அதே தான். நீங்க வெறுமனே ஃபேமிலி பாலிடிக்ஸை மட்டும் டச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெருசா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் அட்டாக் பண்ணணும், ரெண்டாவது களத்துல இருக்க இஷ்யூஸை பேசணும், இஷ்யூஸை ஃபேமிலி பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணணும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய எலக்டோரல் ரிசல்ட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இது டெஃபினட்டா எலக்டோரல் இஷ்யூ தான். இந்த மாதிரி குடும்ப அரசியல்ன்றது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பா எலக்டோரல் இஷ்யூஸ் தான். அது ஓட்ட தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தான். அது ஏற்ற மாதிரி அவங்க டீல் பண்ணணும். ஓகே, இன்று ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த தினம். அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிவு எக்ஸல் போட்டிருக்காரு. அதுல சொல்றாரு, நிறுவன தலைவர், பாமகவுடைய நிறுவன தலைவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்றாரு. அன்புமணி சொல்றாரு நான் தான் தலைவர் அப்படின்றாரு. ராமதாஸ் நான் தான் தலைவர்ன்றாரு. ஸோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன அங்கீகரிக்கிறார் அப்படின்னா, ராமதாஸ் தான் தலைவர் அப்படின்றத அங்கீகரிக்கிறாரா? எப்படி இதை பாக்குறது? ரொம்ப சிம்பிளா பார்க்க வேண்டியதான். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை அட்டாக் பண்றாரு. கொஞ்சம் ப்ரோ பிஜேபி அவர் இருக்கார். ரொம்ப காட்டமா அவர் திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரு திமுக சைட்ல இல்லை. ஆனா பிஎம்கேன்ற கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கட்சின்ற இன்ஸ்டிடியூஷன் டெஃபினட்டா அன்புமணி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. ஸோ திமுக அப்படின்ற இந்த கூட்டணி இருக்குல்ல, திமுக கூட்டணி இருக்குல்ல, நாளைக்கு எலெக்ஷன்ல போட்டி போடுதுன்னா யாரோட போட்டி போடுவாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பிஎம்கேவோட தான் அவங்க போட்டி போடணும். அவங்க தான் த்ரெட்டு. ஸோ இப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை வீக் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அவருக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ராமதாஸ் ஸ்ட்ராங்காக அன்புமணிக்கு டேமேஜ். அந்த விஷயத்தை தான் அவங்க பண்றாங்க. ஸோ அதனால அவங்க ராமதாஸை ரெகனைஸ் பண்றாங்க.
ராமதாஸ் அவர்களோட ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் மேபி மெயின்டைன் பண்ணலாம். இல்ல ராமதாஸ் அவர்களை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? இல்ல மாட்டாங்க, ஆதரவு கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஏன் என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கேட்கறேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான். இப்ப பார்ட்டி அன்புமணி கையில இருக்கு, உங்களோட எதிரி அன்புமணி தான். ஸோ அப்போ நீங்கள் அன்புமணி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டியை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ரெகனேஷன் கொடுக்குறீங்க. அவர் தான் நிஜமான பார்ட்டி தலைவர், அவர் தான் ஃபவுண்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா அன்புமணியோட கிளைம் என்ன, என்கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்போ நீங்கள் பிஎம்கேவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது, அந்த பிளவுல அன்புமணிக்கு எதிரான டீமுக்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்குறீங்க. அதை தாண்டி பேக்ரவுண்ட்ல வேற சப்போர்ட்டும் மேபி பண்ணலாம். ஆனா ஒரு என்ன சொல்றது, ஒரு அலைன்ஸா அகாமடேட் பண்ண முடியாது. அலைன்ஸா அகாமடேட் பண்றது ஸ்பேஸ் கிடையாது, அது விசிகேவியும் டென்ஷன் ஆகிரும். முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்காரு, அவருக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ப்ரெஸ் ரிலீஸே பண்ணாங்க அப்போலோ. இந்த சூழல்ல இப்படியான ஒரு வாழ்த்து செய்தி வருது. இந்த வாழ்த்து செய்தி முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்குமா, அல்லது இங்க சிண்டுமுடைய இங்க பிரச்சனையை ஏற்படுத்த, கழகத்தை ஏற்படுத்த வேற யாராவது இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? அது நமக்கு தெரியல. நம்ம அசியூம் பண்ணிக்கிறது என்னன்னா, டெஃபினட்டா இது முதல்வர் அவர்களோட நாலேஜுக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த நடந்த விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது கிளியர் கட்டா அதுல ஒரு டிசைன் இருக்கு. ஸோ அவங்க பிஎம்கேவை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க பண்றாங்க. ஒன்றுபட்ட பிஎம்கே திமுகவுக்கு நல்லதா? கிடையாது. பிஎம்கே ரெண்டா பிளவுபட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க நம்ம கூட வரப்போறது இல்லை. ஆமா. ஸோ பிஎம்கே ரெண்டா உடஞ்சே இருக்கட்டும். அப்ப உடஞ்சிருக்கு, இப்ப ரெண்டா உடஞ்சிருக்கு. அதுல யாரை சப்போர்ட் பண்ணா திமுகவுக்கு நல்லது? ராமதாஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணா திமுகவுக்கு நல்லது. அன்புமணி ராமதாஸை பலவீனப்படுத்தணும், அந்த ஸ்டாண்டு தான். ஸோ அதனால டைரக்டா ஓப்பனா ராமதாஸ் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஃபவுண்டர் தலைவர் நீங்க தான், ஃபவுண்டர் லீடர் நீங்க தான்ற அந்த அடையாளத்தை கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மெசேஜ், அந்த மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெகக்னேஷனை கொடுக்குறாங்க. இதுக்கு பெரிய வேல்யூ இருக்கான்னு தெரியல, பட் அதோட இன்டென்ஷன் இதுதான். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டு பணிகள்லாம் மும்முரமாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. பூமி பூஜை எல்லாம் போட்டாங்க. என்ன சொல்றாங்க, என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை வந்து திரட்ட திட்டமிட்டு இருக்காங்க. விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டை விட மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை கூட்டலாம் அப்படின்ற ஒரு திட்டமானது தீட்டப்பட்டிருக்கு அப்படின்லாம் செய்திகள்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாநாடு எப்படி இருக்கும்? இந்த மாநாட்டிலேயாச்சும் விஜய் அவர்கள் கொஞ்சம் லென்த்தி ஸ்பீச்சை பேசுவார், எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் பேசுறாரு. 50 லட்சம் பேர் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. 2 பேரும் சீரியஸா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 50 லட்சம் பேர் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 50 லட்சம் பேர்னா மொத்த வாக்காளர்களே 6 கோடி பேர் தான். அப்ப 12ல ஒருத்தர் அங்க வந்துருவாங்க போல, மொத்த பாப்புலேஷன்ல 12ல ஒருத்தர் அங்க போயிருவார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் கூடக்கூடிய இடம் இருக்கா? முதல்ல கூட முடியாது. ஒரு டவுனோட பாப்புலேஷன் 5 லட்சம் தான் இருக்கும்ல. நார்மலான ஒரு டவுனோட பாப்புலேஷன் 4-5 லட்சம் இருக்கும். சென்னையில 10 லட்சம் பேர் இருக்கலாம். இல்ல, சென்னையில கூட இருக்கும். ஆமா, சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல பேசுறாரு. பட் நார்மலா சின்ன டவுன்ஸ்ல 4-5 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்க சாதாரணமா உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்டுடியோல உட்கார்ந்துக்கிட்டு 50 லட்சம் பேர் எதிர்பார்க்கறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அசால்ட்டா. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா இது 50 லட்சம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் 20 லட்சம்ன்றது இவங்க சொல்றாங்க, டார்கெட்டா பிக்ஸ் பண்றாங்க 20 லட்சம் அப்படின்றது. இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா அந்த பேசிக்கான யதார்த்தம் புரியல. 20 லட்சம் 30 லட்சம் பேர்லாம் நீங்க கூட்ட முடியாது. இல்ல, அவங்க விக்கிரவாண்டி மாநாட்டிலே வந்து கிட்டத்தட்ட 8-9 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு போட்டப்பட்டு. இது யார் உங்ககிட்ட சொன்னது 8-9 லட்சம்னு? இல்ல, அதுக்கப்புறம் செய்திகள்லாம் வந்துச்சு. உளவுத்துறை வந்து அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சாங்க அப்படின்லாம் செய்திகள். டிவிகே காரங்க நார்மலா பேசுறது 5 லட்சம்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த 5 லட்சமே யூசுவலா அரசியல்வாதிகள் இந்த கூட்டம் கூடுறது இருக்கு இல்லையா, ஓவர் எக்ஸாஜரேட் தான் பண்ணுவான். சாதாரணமா நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போனீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல ஒரு 200 பேரை கூட்டுவானுங்க. 500 பேரை கூட்டிட்டோங்க அப்படிம்பாங்க. 200 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 500 அதனால இவங்க 5 லட்சம் ஆகணும்னா மேபி ஒரு 2 லட்சம் வந்திருக்கலாம். 5 லட்சம்னே பெரிய ஒரு க்ரௌடுங்க. ஒரு 4 ஸ்டேடியம் சைஸ்ல அது 5 லட்சம்ன்றது. சரி, 5 லட்சம் வச்சுப்போம். விஜய் பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, 2வது தடவை எப்படி அந்த கூட்டம் கூடும்? கூட்டம் கூடலாம், கூட்டம் கூடாம இருக்கலாம். பட் காசு கொடுத்து கூட்ட மாட்டாங்க இல்லையா? காசு கொடுத்து கூட்டலாம், கொடுக்காம இருக்கலாம். இப்ப நம்ம என்ன, எதுக்கு காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் நம்ம விமர்சிக்கிறோம்? ஏன்னா அந்த கூட்டம் அரசியலுக்காக வரல, மாற்றத்துக்காக வரல, காசுக்காக வந்திருக்கு. இந்த கூட்டம் எதுக்காக வருது?
விஜய் பார்க்கணும். ஆமா, அப்ப இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த கூட்டம் வந்து விஜய்க்காக வருது, அந்த கூட்டம் வந்து காசுக்காக வருது. ஆனா ரெண்டு கூட்டமுமே அரசியலுக்காக வரல, மாற்றத்துக்காக வரல, ஒரு சித்தாந்தத்துக்காக கொள்கைக்காக வரல. ஸோ அதனால எனக்கு இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, பணத்துக்காக வரல, ஒரு தலைவருக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம இதை கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கலாம். பட் என்னோட விஷயம் என்னன்னா, அது எவ்வளவு பெரிய கூட்டம் வேணாலும் கூடலாம், என்ன பெரிய விஷயங்கள் வேணாலும் நீங்க பண்ணலாம். இந்த கூட்டம் கூடுறது எதுக்காக? என்ன பண்ண போறீங்க கூட்டம் கூடி? என்ன மோட்டிவ்? எங்க பவர் காட்ட போறோம், டிவிகேக்கு இவ்வளவு பெரிய பலம் இருக்கு, இளைஞர்கள் பலம் இருக்குன்னு காட்ட போறோம். ஓகே, ஸோ இப்போ அங்கதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, கொள்கை கோட்பாடு ப்ராப்பரான அரசியலோட செயல்படக்கூடிய ஒரு கட்சி ஒரு 10 லட்சம் பேரை கூட்டுதுன்னா அந்த கொள்கைக்கு அது வலு சேர்க்கும், அந்த அரசியல் இலக்குக்கு அது வலு சேர்க்கும். நம்ம போகணும்னு நினைக்கிற அந்த இலக்கு இருக்கு பாருங்க, அங்க போய் சேர்க்கிறத வேகப்படுத்தும். அது தொண்டர்களை இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகப்படுத்தும், வேகத்தை அதிகப்படுத்தும். ஸோ அது வேற ஒரு விஷயத்த அது செய்யும். பட் இங்க என்ன விஷயம்னா, உங்ககிட்ட கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு கூட்டமா ஒரு தலைவரை பார்க்கறதுக்காக, அவர் ஒரு ஸ்டார்ன்றதுக்காக தான் நீங்க போறீங்க, தலைவர்ன்றதுக்காக போகல. அப்கோர்ஸ் ஒரு தலைவர் தான், பட் நீங்க போறது ஸ்டார் அப்படின்றதுக்காக போறீங்க. ஏகப்பட்ட பேர் போறீங்க, எல்லாம் போறீங்க, கை தட்டுறீங்க, வரீங்க. இதுக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது. எல்லா விஷயத்தையுமே நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது, ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நடக்குது, ஏதோ நடக்குதுன்னா அதனால தமிழ் மக்களுக்கு என்ன லாபம்? இந்த மாதிரியான கூட்டத்தால நீங்க சொன்ன மாதிரி நாங்க இமேஜ் காட்டலாம். நீங்க சொன்னீங்க பாருங்க, மாஸ்க் காட்டுறோன்னு. இது தியேட்டர்ல நாங்க சின்ன வயசுல பண்ணுவோம். நான் சின்ன வயசுல எல்லாம் எப்படின்னா, எனக்கு பிடிச்ச நடிகர்களோட தியேட்டர்ல அவங்களோட படம்லாம் வரும்போது, படம் பாக்குறனோ இல்லையோ, காலையில போய் அங்க தியேட்டர் முன்னாடி உட்காந்து கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவேன். ஸோ என் தலைவருக்கு நல்லா கூட்டம் வந்ததுன்னா ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தலைவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா மக்களுக்கு இதுல என்ன பிரயோஜனம்? உங்ககிட்ட மாற்றத்துக்கான ஒரு ஃபார்முலா கையில இல்லை, அப்ரோச் கையில இல்லை, சித்தாந்தம் கொள்கை எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஆக்சுவல் இம்பாக்ட் சொசைட்டி என்ன இருக்குன்னு பார்த்தா பெருசா இருக்காது அப்படின்றதான் வருத்தமான ஒரு விஷயம். ஆனா ஏகப்பட்ட ரிசோர்ஸை நம்ம வேஸ்ட் பண்றோம். என்ன ரிசோர்ஸ்கள் வேஸ்ட் ஆகிட போகுது? இந்த எனர்ஜியை ஃபுல்லா வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல. உலகத்திலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிரபு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இந்த வேர்ல்டு வந்து கோல்டு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் கிடையாது, ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இந்த 20 லட்சம் பேர் அங்கே போறாங்கன்னு வச்சுப்போமே, நண்பர்கள் சொல்ற மாதிரி, அந்த 20 லட்சம் பேரும் கரெக்டான இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா பொலிட்டிக்கல் சேஞ்ச், அது ரெவல்யூஷன். ஸோ அப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபுல்லா என்ன ஆயிருக்கு பாருங்க, வேஸ்ட் ஆகுது, எஃபோர்ட் ஃபுல்லா வேஸ்ட் ஆகுது. போகலாம், பாட்டு கேட்கலாம், ரசிகர் ஹீரோ பேசுவாரு, கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், ரைட்டு வீட்டுக்கு வருவோம். இதை நீங்க சினிமா தியேட்டர்லேயே பண்ணலாமே, எதுக்கு அங்கே போய் பண்ணணும்? ஓகே, என்ன பேசுவார் நினைக்கிறீங்க விஜய் அதில்? என்ன கூட்டணி அறிவிப்பாரா? என்ன பேசுவார் நினைக்கிறீங்க? என்னன்னா, இப்ப நான் பார்த்த அளவுல அவங்களோட மெயினான அப்ஜெக்டிவ் வந்து நரேட்டிவ் பில்டிங் அப்படின்றதா இருக்கு. ஒரு நல்ல நரேட்டிவ் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நியூஸ்ல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்கேற்ற விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்காங்க. கூட்டணி விஷயங்கள் நடக்கும் போதும் இவங்க அதுல பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பேசு பொருளா இருக்காங்க. அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில ஒரு மாநாடு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க நடத்துறாங்கன்னா, ஒண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் அது ஒரு பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி அது ஒரு பேசு பொருளா இருக்கும். அதே மாதிரி நடந்து முடிஞ்சாலும் பேசு பொருளா இருக்கும். ஸோ நாங்க 5 லட்சத்தை கூட்டிட்டோம், 10 லட்சத்தை கூட்டிட்டோம் நம்பர் சொல்லலாம், எங்களுக்கு 20% ஓட்டு 30% ஓட்டுன்னு பேசிக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். பட் அதை தாண்டி பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அதுக்கு இருக்குமான்னா என்ன பொறுத்தளவுல இருக்காது. ஏன்னா அந்த கட்சிக்கு நான் இது வரைக்கும் பார்த்த அளவுல ஸ்டார்டிங்ல கூட இந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுல கூட ஏதோ கொஞ்சம் ஒரு அரசியல் பேசினாங்க. பட் போக 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 பார்த்தோம்னா எனக்கே புரியல. ஒரிஜினலா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பெட்டரா பேசினாரு, அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலாம் கொஞ்சம் பெட்டரா பேசினாரு. இப்ப ஆஃப் லைட் பேசும்போது கொஞ்சம் அவரோட பேச்செல்லாம் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கு. ஸோ போக போக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால பெரிய ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு இல்லை, அதனால பெரிய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. பட் விஜயோட டீம் வந்து இதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஒரு டாக்கிங் பாயிண்டா நம்ம இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் நம்ம டிவில எல்லாம் உட்காந்து அவ்வளவுதான் 20% ஓட்டு இருக்குடா அப்படின்னு கனெக்ட் பண்ணிடுவானுங்க. 20 lakh மக்கள் = 20% ஓட்டுன்னு அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. 20 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா அடுத்தது 20% ஓட்டுன்னு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ஏகப்பட்ட டிபேட்ஸ்லாம் நடத்துவாங்க. அதுக்கு தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி டிபேட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் நடக்கக்கூடாது. பட் அப்படிதான் நடக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி. அது நடக்கக்கூடாது. கூட்டணி அறிவிக்கப்படுமா? அந்த மாதிரி கூட்டணிக்கான ஸ்கோப்லாம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எதுவும் பண்ண சொல்ல மேபி சிறிய கட்சிகள் மேபி வரலாம். இல்ல கூட்டணி அறிவிக்கப்படுமான்னு கேட்கிற மாநாட்டுல தெரியல யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அறிவிக்கிறதுக்கு யாராவது போகணும்ல, யாரு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ யாரும் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு கூட நம்ம கூட்டணி இல்லைன்னு அறிவிப்பாங்களோ?
பார்ப்போம். புதுசா ஏதாவது வித்தியாசமா பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, மாநாட்டுல ஏதோ பேசினாங்க. இப்ப அவங்களுக்கும் அது ஒரு சேலஞ்ச் தான், பார்ப்போம் என்ன எக்ஸாக்டா பண்றாங்க. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோன்றதை காட்டுறதுக்கு மட்டும்தான் இது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதை தாண்டி அதுக்கு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. வீடியோனுடைய தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், மக்களுடைய சில கமெண்ட்ஸுமே வந்து இங்க வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதலாவதாக ஒரு கமெண்ட் என்னன்னா, கார்த்திகேயன் தங்கவேல் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இங்கிலீஷ்ல பண்ணியிருக்காரு. அது என்ன கோர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு சாஃப்டான பிஜேபி ஓட்டர்ஸ் தான் அவங்க. ஒருவேளை ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்றாங்க அப்படின்னா அதன் பிறகு ஏடிஎம்கேக்கு லைஃப் அப்படின்றது கிடையாது. அந்த இடத்துல ஏடிஎம்கே இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கு. அந்த இடத்த வந்து பிஜேபி ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ ஏடிஎம்கே வீழ்ச்சி பிஜேபியினுடைய வளர்ச்சி அப்படின்றார். அதான் அவர் யூஸ் பண்ணிக்க வார்த்தை என்னன்னா, ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் பிஜேபி ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாரு. ஸோ ஏடிஎம்கே ஓட்டர்ஸால நாளைக்கு பாஜக ஓட்டர்ஸா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. ரெண்டாவது, நீங்க சொன்னது போல பாஜகவோட வளர்ச்சி ஏடிஎம்கேட வீழ்ச்சியை ஏற்படுத்தும், இல்லைன்னா ஏடிஎம்கேட வீழ்ச்சி பாஜகவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் தான். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதை அவர் போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அமித்ஷா அவர்கள் அதிமுக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்ற அந்த விஷயத்த ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அந்த பாயிண்ட் சொல்லும் போது அவர் இதை சொல்றாரு. ஸோ ஒரு டிசைன் இருக்கு, பிளான் பண்ணி தான் அதை பண்றாங்க பாஜக அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. பட் என்னன்னா, நான் அவர் சொன்ன பாயிண்டை ஏத்துக்கிறேன். அதிமுக பலவீனப்பட பாஜகவுக்கு நல்லதுதான் அப்படின்ற அந்த பாயிண்ட நான் ஏத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாஜக செய்யற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள அது ஃபிட் ஆகாது. இவர் சொல்லக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்குள்ள ஃபிட் ஆகாது. இப்ப 24ல பாஜகவோட ஸ்டாண்ட் என்னவா இருந்தது? தனித்து போட்டிடுவோம், நம்ம கிட்ட ஒரு 5-10% ஓட்ஸ் இருக்கு, அதை அதிமுக கிட்ட போய் கொடுக்க வேண்டாம், நம்ம தனியா போட்டிடுவோம். அதே மாதிரி அதிமுகவோட பார்ட்னர் பிஎம்கே அவங்களையும் நம்ம கூட வச்சுப்போம், அவங்களையும் அங்க விட வேண்டாம். ஸோ தனியா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, ஏறக்குறைய ஒரு 20% ஓட்ஸை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது என்ன ஆகுது? அதிமுகவுக்கு பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்துது. ஸோ இங்க அவர் சொன்ன லாஜிக் பர்ஃபெக்டா அப்ளை ஆகுது. ஸோ இப்போ பாஜக என்ன பண்றாங்க, நாங்க தமிழ்நாட்டில் நாங்க அரசியலுக்கான மாற்றுனா நாங்க தான், எங்ககிட்ட கிளீனான ஒரு லீடர் இருக்காரு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட்டா அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல அரசு வேலையெல்லாம் தூக்கி போட்டு அவரு வர்றாரு, அவரை ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவருக்கு ட்ரெடிஷ்னலான பொலிட்டிக்கல் பேகேஜும் கிடையாது, புதுசா உள்ள வராரு. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா அமையுது, மாற்று அரசியலை முன் வச்சு நிறைய ஓட்ஸை வாங்குறாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை தூக்கி போட்டீங்க, அந்த ஸ்டாண்டை ஓரமா வச்சுட்டு திருப்பி பழைய ஸ்டாண்டுக்கே நீங்க போறீங்க. இப்ப நீங்க அதிமுகவுடைய பேசிடுறீங்க, சேர்ந்து நீங்க மாற்றத்துக்கான ஆட்கள் நாங்க அப்படின்ற அந்த அரசியலை ஓரமா வச்சுட்டீங்க. அண்ணாமலையும் சைட்லைன் பண்ணிட்டீங்க. நயனார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியனை உள்ள கொண்டு வரீங்க. நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே ஏடிஎம் கூட டிராவல் பண்ணவர், அவரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன், அவர் ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன். அண்ணாமலை மாதிரியான இமேஜ் அவருக்கு கிடையாது. ஸோ இப்ப உங்க ஸ்டாண்டை கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்க. இதுல என்ன யூஸ் இருக்கு? நீங்க இப்ப இவர் சொன்ன அந்த விஷயத்த பாஜக பண்றாங்கன்னா, அவங்க 24ல இந்த ஸ்டாண்ட்ல இருந்திருக்கணும்ல. 24ல எப்படி அவங்க அதிமுகவை வீழ்த்துறதுக்காக தனியா போனாங்களோ அப்படியே இப்பயும் போயிருக்கலாம்ல. அதிமுகவை வீக்கன் பண்றதா அவங்க நோக்கம்னா, நீங்க தனியா போயிட்டீங்கன்னா அதிமுக ஆட்டோமேட்டிக்கா வீக்கன் ஆகி தோத்துருவாங்க. இன்னொன்னும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி. 26ல ஒருவேளை இந்த கூட்டணி என்டிஏ வீழ்ச்சி அடையுது, தோக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேக்கு லைஃப் கிடையாது, ஆனா பிஜேபிக்கு லைஃப் உண்டுன்றாரு. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து இப்படி டிரான்ஸ்பர் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல திரும்ப நயனார் அவர்களை தூக்கிட்டு அண்ணாமலை அவர்களை போட்டா முடிஞ்சு போச்சு இல்லைன்ற என் பாயிண்டே அதுதான். உங்களுக்கு அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் உங்களோட நோக்கம்னா, ஏன் அலையன்ஸ் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். 24ல இந்த மாதிரி நீங்க தனியா போயிட்டீங்கன்னா 100% அவங்க தோத்துருவாங்க, ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. பாஜகவோட அந்த 10% ஓட்ஸ் அங்க டிரான்ஸ்பர் ஆகாம ஏடிஎம்கேவால ஜெயிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க அலையன்ஸ் வைக்கும் போதுதான் ஏடிஎம்கேவுக்கு அந்த ஜெயிக்கக்கூடிய கூட்டணி நாங்க அப்படின்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க 24ல இந்த மாதிரி இருக்கலாமே, தனியா போயிருங்க. ஒரு சைட்ல பாஜக ஓட்ட பிரிங்க, இன்னொரு சைட்ல டிவிகே பிரிப்பாங்க, இன்னொரு சைட்ல என்டிகே பிரிப்பாங்க, எல்லாமே ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். முடிஞ்சது, கேம் முடிஞ்சது உங்களுக்கு. நீங்க அலையன்ஸ் வைக்கிறீங்க. ஸோ நீங்க அலையன்ஸ் வைக்கிறதுக்கான காரணம் எனக்கு சீட்ஸ் வேணுன்றதுக்காக வைக்கிறீங்க. உங்களுக்கு அதிமுகவை வீழ்த்துவதுதான் பிரதான நோக்கம்னா அலையன்ஸே வைக்காம அவங்க சொன்ன மாதிரியே போயிருங்க. ஃபர்ஸ்டே 24ல இருந்து ஸ்டாண்ட் எடுங்க. அதான் என்னோட பாயிண்ட். ஸோ அந்த ஸ்டாண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த ஸ்டாண்டை காம்ப்ரமைஸ் பண்ணி 26ல வேற ஸ்டாண்ட்ல போறீங்க. ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வரீங்க. அதனாலதான் அலையன்ஸ் வைக்கிறீங்க. கொஞ்சம் சீட்ஸ் ஜெயிக்கணும், திமுகவை வீழ்த்தணும், அப்பதான் 29ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த கேமை பிளே பண்ணும்போது உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு நீங்க அதிமுகவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுல யூஸ் இல்லை. 26ல வந்து ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தோக்குது,
திரும்ப இந்த அலைன்ஸ் கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா நீங்க? 29 அவங்க சீரிஸ் எடுத்தாங்கன்னா கண்டினியூ ஆகும். 29ல நமக்கு தேவை இருக்கு, கொஞ்சம் சீட்ஸ் வாங்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா கண்டினியூ ஆகும். ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சில சீட் ஜெயிக்க முடியும். இல்லை, எலெக்ஷன் டைம்லேயே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் இல்லாத டைம்ல எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த அலைன்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் இல்லாத டைம்ல பிரச்சனையே இல்லை. திரும்பவும் 29க்கு முன்னாடி தான் அதெல்லாம் பேசு பொருளாகும். திரும்பவும் 29க்கு முன்னாடி அலைன்ஸ் இருக்குமா இருக்காதான்ற பேச்செல்லாம் வரும். அப்ப பாஜகவுக்கு தேவை இருந்ததுன்னா அவங்க சேருவாங்க டெஃபினட்டா. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா பாஜகவுக்கு தேவை இருக்கு. 29 அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நினைச்ச மாதிரிலாம் நேஷனல் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. அவங்களோட ஓட் ஷேர்லாம் டிராப் ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல. குறிப்பா யூபி மாதிரியான ஸ்டேட்ஸ்லயே கம்மியாயிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஏரியாஸ்லாம் வீக் ஆகும்போது உங்களுக்கு புது மார்க்கெட் தேவை. தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 சீட் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒடிசா மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட சைஸ் ஏறக்குறைய. ஸோ அவ்வளவு சீட்ஸ் அங்க இருக்கு. 20 சீட்லாம் வருதுன்னா பெரிய விஷயம். நீங்க 26ல நீங்க திமுக வீழ்த்துறீங்கன்னா 29ல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். 25 சீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஏம் பண்ணலாம். ஆனா அஃப்கோர்ஸ் நான் அதெல்லாம் சாத்தியம் இருக்குன்னு சொல்ல வரல. பட் 26ல நீங்க சாலிடா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா 29ல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக ராம்குமார் அப்படின்றவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. நீங்க தொடர்ச்சியாக எப்பொழுதுமே வந்து டிவிகேவும் விஜயையும் வந்து தாக்கி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவருடைய கோபமாக இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கமெண்ட். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கும் பொழுது ஒரு கட்சியை ஏன் டார்கெட் பண்றீங்க? நீங்க டெய்லி பேசிஸ்ல வந்து ஒரு கட்சி, அதாவது டிவிகேவை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய தரத்தை வந்து குறைச்சிரும். அது மட்டும் இல்லாம காலம் போக போக உங்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்படுத்திடும், ஓரம் கட்டிடும். நீங்க வந்து தனிச்சு நின்றுவீங்க. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஓகே, முதல்ல என்ன பொறுத்தவரை நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 ஆர்டினரியான இண்டிவிஜுவல்ஸ். நம்மளோட அரசியல் கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் ஒரு பத்திரிகையிலையோ பெரிய நிறுவனங்களையோ நான் ஒர்க் பண்ணது கிடையாது. மேபி சில டிவிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், அங்கேயும் ப்ரொடியூசராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஜேர்னலிஸ்டாலாம் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஸோ என்ன பொறுத்தளவு நம்மளோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிறோம். எனக்கு கரெக்டுன்னு பட்ட வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கரெக்டுன்னு படக்கூடிய வியூஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நமக்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்போ ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தாலுமே கூட ஒரு பார்ட்டியை ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், தமிழ்நாட்டில் ஒரு தமிழனா நான் இங்க இருக்கேன். என் ஸ்டேட்டுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஜேர்னலிஸ்டா இருந்தா அப்படி பண்ணக்கூடாதுன்னு அது என்ன அர்த்தம்? தீமை ஏற்படுத்த அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தாரு, 3% ஓட்ஸ் 4% ஓட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு திமுக எதிர்ப்பை சொல்லி வாங்குறாரு. திரும்ப போய் எங்க போய் சேர்றாரு? திமுகல போய் சேர்றாரு. அப்ப அந்த 4% ஓட்ஸ் வேஸ்ட் ஆயிருக்கல தமிழ்நாட்டுல. அந்த 4% ஓட்ஸும் போவின் இடத்துக்கு கரெக்டா போயிருந்தா இங்க என்ன எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம். தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம கொண்டு போயிருக்கலாம்ல. அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. அதை நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். நான் இது தவறுன்னு நான் ஃபீல் பண்றேன், அதனால பேசுறேன். இப்ப நான் காசை வாங்கிட்டு இதே ஒண்ணு பேசுறேன்னா நீங்க என்ன கொஸ்டின் பண்ணலாம். அஜெண்டாவோட பேசுறேன்னா அப்படி பேசலாம். பட் என்னோட பர்சனலான நம்பிக்கை இது. இந்த மாதிரி புது நடிகர்கள் உள்ள வந்து புதுசா அரசியலை முன் வச்சு மக்களோட ஓட்ஸை டைவர்ட் பண்றது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறேன். நம்மளோட அந்த ப்ராக்ரஸ் இருக்கு பாருங்க, அதை ஸ்லோ டவுன் பண்ணுது. நம்ம அந்த மாற்றத்தை நோக்கி போகும்போது அந்த பயணத்தை அது ஸ்லோ பண்ணுது. இது பெரிய ஒரு ஆபத்தா நான் பாக்குறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு நான் ஃபீல் பண்றதுனால இதுக்கு எதிராக நான் பேசுறேன். இதுக்கு நான் ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், டென்டிஸ்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன், இதை நான் ஷேர் பண்றேன். இது ஒரு கட்சிக்கு எதிராக போகுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு கட்சிக்கு அது சாதகமா போகுதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இது என்னோட ஒப்பீனியன், நம்ம ஷேர் பண்றோம். அஃப்கோர்ஸ் நம்ம ஜேர்னலிஸ்டும் கிடையாது, அஜெண்டா கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் கேட்கிறாரு அஜெண்டா என்ன இருக்கு? அஜெண்டா எதுவும் கிடையாது. அஜெண்டாவும் இருக்கலாம், பொறுப்பு தான் இருக்கு அப்படின்றீங்க. அஜெண்டா இருக்கலாம், அஜெண்டா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு டிவி டிபேட் பார்க்கும்போது இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, இவரு அஜெண்டாவோட செயல்படுறாரு அப்படின்னு. ஏன் அஜெண்டா இருந்தா அவனுக்கு என்ன தப்பு? ஏன் இருக்கக்கூடாது? காசை வாங்கிட்டு நான் ஒரு அஜெண்டாவை செட் பண்றேன்னா, அந்த பணத்தின் அடிப்படையில நான் என் அஜெண்டாவை செட் பண்றேன்னா அது தப்பு. ஆனா என் அஜெண்டா மக்கள் அஜெண்டாவா இருக்கு. மக்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குல்ல, மாற்றம் வேணும்னு மக்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அதே அஜெண்டா ஏன் எனக்கு இருக்கக்கூடாது? அப்ப அஜெண்டா இருக்கலாம், ஆனா அந்த அஜெண்டாவை தீர்மானிக்கிறது பணமா இருக்கக்கூடாது. எம்எஸ் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, நீங்க வந்து நேத்து ஒரு வீடியோல என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோல தான் தமிழ்நாடு ஒரு யூனிக்கான ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க. அதுதான் இந்த கமெண்ட் கூட காரணமாக அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாருன்னா,
நீங்க வந்து யூனிக்னு வந்து சொல்றீங்க. ஒரு படிச்ச ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை இந்தியாவில இருந்து செப்பரேட் பண்ண நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடா? தமிழ்நாட்டில இருந்து தான் முக்கியமான கிரேட்டஸ்ட் சோல்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ட்காக உழைச்ச மக்கள் வந்து இங்கிருந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை வந்து நீங்க செப்பரேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு பாக்குறேன். இப்ப நம்ம அன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? தமிழ்நாடு யூனிக்கான ஸ்டேட்டா இருக்கு, அதனால பாஜகவால இங்க பெருசா பெனிட்ரேட் ஆக முடியல. நமக்கு யூனிக்கான அடையாளங்கள்லாம் இருக்கு, மொழி இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு, பொருளாதார ரீதியாகவும் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களோட ரொம்ப மேம்பட்டு இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு பிரத்யேக தேவைகள் இருக்கு, அதனால நேஷனல் பார்ட்டிஸால நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியல, இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசணும். ஸோ இது யூனிக் நான் சொன்னது உடனே நம்ம இல்ல நாங்க பிரிவினை பேசணும் அப்படி கிடையாது. இதுக்கு இப்போ ஒரிஜினல் பார்ட்டி இங்க இருக்கிறது நமக்கு உரிமை இருக்குல்ல, ஒரிஜினல் பார்ட்டி எலெக்ட் பண்றதுக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் நம்ம ஒரு ரீஜனல் பார்ட்டி எலெக்ட் பண்ணியிருக்கோம், இந்தியாவுக்குள்ளதான் இருக்கும். நான் சொல்றது நேஷனல் பார்ட்டிஸால நம்மளை ரெப்ரசென்ட் பண்றதை விட ரீஜனல் பார்ட்டிஸ் நம்ம பெட்டரா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அதுக்கு இங்க ப்ரூஃபும் இருக்கு. அதனால நான் அதை பேஸ் பண்ணி நான் என்ன சொன்னேன்னா, பிஜேபியால இங்க பெருசா பெனிட்ரேட் ஆக முடியாது, பெருசா க்ரோ ஆக முடியாதுன்னு நான் சொன்னேன். நான் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்றேன். இப்ப பிஜேபியால ஏன் தமிழ்நாட்டில் க்ரோ ஆக முடியாதுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு எவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க? ஏறக்குறைய ஒரு 3 decades எடுக்கலாமா? கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 3 decades, அதுக்கு மேலதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகள் நடக்குது. இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கண்ட்ரி லாஸ்ட் ஒரு 11-12 இயர்ஸ் அவங்க பவர்ல இருக்காங்க, சென்டர்ல இருக்காங்க. மோடி மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, 3 எலெக்ஷன்ல கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காரு. அமித்ஷா மாதிரியான பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியன் பிஜேபிக்கு பேக்கப்ல இருக்காங்க. ஸோ இங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்போது இங்க வராங்க அவங்க லீடர்ஸ்லாம், பிஎம்ஆ இருக்கலாம், ஹோம் மினிஸ்டரா இருக்கலாம், மற்ற லீடர்ஸா இருக்கலாம், எல்லாம் இங்க வராங்க. ஸோ அவங்க நேஷனல் லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்க பார்ட்டி ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இங்க ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் 10% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை விட கம்மி. இப்பதான் அவங்க 10% ஓட்ஸை என்னெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இங்க வந்து கேம்பெயின் பண்ணதுக்கு அப்புறம் நேஷனல் லெவல்ல அவங்க ஃபுல் ஃபோக்கஸிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 10% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைட்ல என்டிகேன்னு இன்னொரு பார்ட்டி இருக்கு. அந்த என்டிகே பார்ட்டி 2016 வந்து கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2016 அவங்களுக்கு 1% ஓட்டு, இன்னைக்கு 8% ஓட்டு. வெறும் 9 வருஷத்துல அவங்களோட ஓட் ஷேரை 1ல இருந்து 8 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல ஸ்ட்ரென்த் கிடையாது, பிஎம் கிடையாது பேக் பண்ண, ஹோம் மினிஸ்டர் கிடையாது, இந்த அளவுக்கு பினான்சியல் ஸ்ட்ரென்த் கிடையாது. இது எதுவும் இல்லாம 8 வருஷத்துல அலைன்ஸும் இல்லாம 1ல இருந்து 8 இது மாறி இருக்கு. ஸோ இன்னொரு சைட்ல இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 10க்கு வந்திருக்காங்க, இவங்க ஈஸியா 1ல இருந்து 8 வந்திருக்காங்க. ஈஸின்னு சொல்ல ஒர்க் பண்றாங்க, ஆனா குயிக்கா நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? ஏன் ஒரு கட்சி வேகமா வளருது, இன்னொரு கட்சி ஸ்லோவா வளருது? சிம்பிளான ரீசன் தான். தமிழ் தேசியத்துக்கான புற சூழல் இங்க இருக்கு. தமிழ் தேசிய சித்தாந்தம் வளர்வதற்கான அதுக்கு தேவையான மெட்டீரியல் கண்டிஷன்ஸும் வாங்க, அந்த புற சூழல்கள் இங்க சாதகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க பெரிய எஃபோர்ட் போடாட்டினாலும் பெரிய பணத்தை செலவழிக்காட்டினாலும் தமிழ் நேஷனலிசம் இங்க வேகமா குரோ ஆகுது. அதே இது பாஜகவோட இந்திய தேசியம் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க ஏகப்பட்ட பணத்தை பம்ப் பண்றீங்க, ஏகப்பட்ட எஃபோர்ட்டை போடுறீங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் 30 இயர்ஸ் கழிச்சு அது 10% தான் குரோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் லாஜிக். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அந்த குணத்தின் அடிப்படையில தான் எந்த கட்சி வளருது, எந்த கட்சி வளரல அப்படின்றதெல்லாம் தீர்மானம் ஆகுது. அந்த வகையில இந்த மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு, இந்த மண்ணுக்கு ஏத்த கட்சிகள் இங்க வளருது. பாஜக இவ்வளவு கஷ்டப்பட்டும் அதனாலதான் இங்க வளர முடியல. ஸோ அந்த விஷயத்தான் சொல்றேன். இப்போ கூட நான் அவங்க சேச்சுரேஷன் பாயிண்ட் டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, என்ன பொறுத்தல இன்னும் கொஞ்சம் கூட குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இங்க அவங்க கம்ப்ளீட்டா இந்த மக்களோட ஹார்ட்ஸை வின் பண்ண முடியாதுன்றதான் என்னோட பாயிண்ட்.